அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 11/6/2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பிறனில் விளையாமை. குறள் 143. விழிந்தாரின் வேரல்லர் மற்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். தெளிவுரை: சந்தேகமின்றி தெளிந்து நம்பியவருடைய மனைவியின் மீது விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று புதியதாக நீங்கள் தொடங்கிய தொழில் வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் சிக்கலும் குறையும். ஆனால் இன்று யாரிடமாவது பணத்தை வாங்கி யாருக்காவது கொடுத்துவிட்டு அதற்கு நீங்களே பணம் செலுத்தும் நிலைக்கு ஆளாக நேரிடும். கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கூட பாருங்கள், இன்று இடத்திற்கு தகுந்தாற் போல பேசுவீர்கள். இன்று பலரின் ஃபோன் நம்பரும் பிளாக் செய்யப்படும். எதற்கும் அளவாகவே பேசுங்கள். கொடுக்கல் வாங்கல் வழியாக துரோகங்களை சந்திப்பீர்கள். இன்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல நிலை இருக்கும். பெண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம். இன்று பணப்புழக்கம் கூட இன்று அதிகம்தான். எந்த சூழலிலும் ஒத்துப்போவது தன்மையுடைய நீங்கள் இன்று அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்வீர்கள். இன்று பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அரசு அலுவலகம், மரவேலை செய்யும் இடங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று அரவிந்த், இளங்கோ, அகமது, பாக்கியம், பொன், நிதி, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா, பத்மா, தாமரை, பரிமளம், விஸ்வா, ரேணு, கீர்த்தி போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று வாதம் தொடர்பான உடல்நலக் கோளாறுகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிறுநீரக தொற்று, சர்க்கரை நோய், சுரப்பிகள் பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, எலும்பு முறிவு, பல் பிரச்சனை மற்றும் நெற்றியில் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று சமையலில் பீட்ரூட், கீரை, சுண்டல், புளி, கோவைக்காய், பாகற்காய் என எடுத்துக்கொள்வீர்கள். இன்று சாம்பல், ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.